ശ്രീമദ് ദേവി ഭാഗവതം ചതുർത്ഥ സ്കന്ധം 4ാவது സ്കന്ധത്തിലെ 18ാவது അധ്യായം. വ്യാസഭഗവാൻ ജനമേജയനുக்கு அவரோட டவுட் எல்லாம் கிளியர் பண்றதுக்காயிட்டு சொல்லறதுக்கு ஆரம்பிக்கிறார். அதனால வியாச உவாச்ச 1வது ஸ்லோகம். ஸ்ருணுராஜன் பிரவக்ஷ்யாமி கிருஷ்ணஸ்ய சரிதம் மஹத் அவதார காரணம் செய்வ தேவ்யாச்சரிதமத்புதம். ஜனமேஜய ராஜாவே, ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமாயிருக்கிற ஸ்ரீகிருஷ்ண சரிதமும் ஸ்ரீகிருஷ்ண அவதாரத்தோடு காரணமும் தேவியோடு அல்புத சரிதமும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், கேளுங்கோ. 2வது ஸ்லோகம். தரைகதாபராக்ராந்த ருததீச்சாதிகர்ஷிதா கோரூபதாரிணி தீனாபீதாகச்சத்ரிவிஷ்டபம். ஒருக்கா பூமாதேவி பசுமாடோடு ரூபம் தரிச்சுண்டு பூபாரம் தாங்க முடியாதக்கு துக்கிச்சு டயர்டாயி பயந்து அழுது அவசையாயிட்டு தேவலோகத்துக்கு போனா. 3வது ஸ்லோகம். பிருஷ்டாசக்ரேண கிம் தேத்ய வர்த்ததே பயமித்யதா கேன வை பீடிதாசித்வம் கிம் தே துக்கம் வசுந்தரே. இந்த அசுரர்களால உபதிரவம் தாங்க முடியாக்கியாக்குமே பூமாதேவி தேவலோகத்துக்கு போனா. பூமாதேவிய பார்த்துட்டு தேவேந்திரன் கேட்டார், பூமாதேவி வசுந்தரே, உனக்கு இப்ப இருக்கிற பயம் என்னவாக்கும்? ஆராதும் உன்னை உபதிரவிச்சாளா? உன்னோட துக்கம் என்னது அப்படிங்கிறத சொல்லு. 4வது ஸ்லோகம். தாட்சுத்வேலா ததோவாஜ தது ஸ்ருத்வா இளா. இளா அப்படிங்கிறது பூமியோடு பேராக்கும். பூமி தேவி அப்படிங்கிற அர்த்தத்துல இளா. தது ஸ்ருத்வா இளா. தத்ஸ்ருத்வேலா ததோவாஜ ஸ்ருணு தேவேஷமேகிலம் துக்கம் பிருச்சசி யத்வம் மே பாராக்ராந்தாஸ்மி மானதா. தேவேந்திரன் சொன்னது கேட்டோன்னா பூமாதேவி சொன்னா, எல்லாம் நான் சொல்லறேன் கேளுங்க. என்னோட துக்கம் என்னவாக்கும்னாக்குமே நீங்கள் கேட்ட. என்னோட சரீரத்துக்கு இந்த அசுரர்களோட பாரம் தாங்க முடியாம என்னோட சரீரம் தளர்ந்துடுத்து. 5வது ஸ்லோகம். ஜராசந்தோ மகாபாபி மாகதேஷு பதிர்மம சிசுபாலஸ்ததா சைத்ய காசிராஜ பிரதாபவான். மாகத ராஜாவான அந்த ஜராசந்தன் இருக்கானே, மகாபாபியான அந்த ஜராசந்தனாக்கும் என்னோடு கணவர். சேதி ராஜ்யத்தோடு அதிபதியான சிசுபாலனும் பிரதாபியான காசி ராஜாவும். 6வது ஸ்லோகம். ருக்மீஜ பலவான் கம்சோ நரகஸ்ச மகாபலா ஷால்வ சௌபபதி க்ரூர கேசி தேனுகவல்சகௌ. ருக்மியும் பலவானான கம்சனும் மகாபராக்கிரமியான நரகனும் சௌபபதியாயிருக்கிற ஷால்வனும் ക്രൂരനാன കേശിയും ധേനുക വത്സകர்களும். 7வது ശ്ലോകം. സർവേ ധർമ്മ വിഹീനാശ്ച പരസ്പര വിരോധിന പാപാചാരാമദോന്മത്ത കാലരൂപാശ്ച പാർത്ഥിവ. தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்காதக்கு அதர்மம் செய்யறதுல உற்சாகமா இருக்கா இவா எல்லாம்.
பரஸ்பர விரோதிகளா இருக்கா, பாப கர்மிகளா இருக்கா, அகங்காரத்தால கண்ணு காணாம இருக்கா, காலஸ்வரூபம் பூண்ட ராஜாக்களா இருக்கா. இந்த உலகமே முடிஞ்சிடும் போல இருக்கு இவாளால. அந்த அளவுக்கு இவாளோட அநீதி தாங்க முடியல. 8வது ஸ்லோகம். தைரஹம் பீடிதா சக்ரா பாராக்ராந்தாட்சமா விபோ கிம் கரோமி க்வ கச்சாமி சிந்தாமே மகதீஸ்திதா. விபோ, அவ என்ன துரோகிக்கிறா, பாரம் தாங்க முடியாம சக்தி இல்லாம தளர்ந்து போயிட்டேன் நான். என்ன செய்யறது, எங்க போவேன் நான்? இதெல்லாமாக்கும் என்னோட யோசனை. 9வது ஸ்லோகம். பீடிதாஹம் வராஹேண விஷ்ணுனா பிரபவிஷ்ணுனா சக்ரஜானீஹி ஹரிணா துக்காத் துக்கதரம் கதா. பிரபவிஷ்ணுவாயிருக்கிற விஷ்ணு வராக ரூபம் സ്വീകരിച്ചുണ്ട് என்ன உபதிரவமே பண்ணிவிட்டார். எனக்கு ரசாதலத்துல இருந்த என்ன பூமியில கொண்டு வச்சுட்டார். அதனாலேயாக்கும் இவாள் எல்லாம் என்ன உபதிரவிக்கிறா. ஹே தேவேந்திரா, உங்களுக்கு தெரியுமே, ஹரி காரணமாயிட்டு நான் ரொம்ப துக்கிக்கிறேன். 10வது ஸ்லோகம். யாதாஹம் துஷ்டதைத்யேன கஷ்யபஸ்யாத்மஜேன வை ஹ்ருதாஹம் ஹிரண்யாட்சேன மக்னா தஸ்மின் மகார்ணவே. கஷ்யபனோட புத்திரனும் துஷ்டனுமான ஹிரண்யாட்சன் அப்படிங்கிற அசுரன் என திருடிண்டு போய் அந்த மகா சமுத்திரத்துல முக்கி தாத்தி ரசாதலத்துல கொண்டு போய் ஒளிச்சு வச்சார். 11வது ஸ்லோகம். ததா சூகர ரூபேண விஷ்ணுனா நிகதோப்யசௌ உத்ருதாஹம் வராஹேன ஸ்தாபிதாஹி ஸ்திராக்ருதா. அப்போது சூகர ரூபத்துல, பன்னியோட ரூபத்துல விஷ்ணு அவதரிச்சு அந்த அசுரனை கொன்னு என்ன மீட்டு, சமுத்திரத்திலேருந்து மீட்டு சமுத்திரத்துக்கு மேல ஒரு இடத்துல ஸ்தாபிச்சார். 12வது ஸ்லோகம். நோ சேத்ரசாதலே ஸ்வஸ்த ஸ்திதாஸ்யாம் சுகசாயினி ந சக்தாஸ்மியத்ய தேவேஷ பாரம் வோடும் துராத்மனாம். இந்த விஷ்ணு என்ன சமுத்திரத்துக்கு மேல கொண்டு வரலை அப்படின்னா எனக்கு சொஸ்தமா அந்த ரசாதலத்திலேயே இருக்கலாமா இருந்தது. தேவலோகத்திலே இருக்கிற ஈஸ்வரா தேவேஷா, இப்ப நான் இந்த அசுரர்களோட கொட்டம் தாங்க முடியாம சக்தி இல்லாம போயிட்டேனே. 13வது ஸ்லோகம். அக்ரே துஷ்ட சமாயாதி ஹ்யஷ்டாவிம்சஸ்ததாகலே ததாஹம் பீடிதா சக்ரா கந்தாஸ்மியாஷு ரசாதலம். 28வதா இருக்கிறவனும் துஷ்டனுமா இருக்கிற கலி முன்னாலதா வந்தாச்சு. இனி அந்த கலியும் என்ன உபதிரவிப்பன். எனக்கு ரசாதலத்துக்கு போகத்தான் வேணும், வேற வழியொன்னும் இல்லை. 14வது ஸ்லோகம். தஸ்மாத்வம் தேவதேவேஷ துக்கரூபார்ணவஸ்ய ஜ பாரதோ பவபாரம் மே ஹரபாதௌ நமாமி தே. அதனால தேவர்களோடெல்லாம் ஈஸ்வரனா இருக்கிற தேவேந்திரா, என்ன இந்த துக்கத்திலேந்து காப்பாத்தனம். துக்கமாயிருக்கிற சமுத்திரத்திலேந்து மறுகரை கடத்தி விடணும், என்னோட பாரம் இல்லாம பண்ணணும். உங்களோட காலில விழுந்து நான் இதா நமஸ்காரம் பண்றேன். அதுக்கு இந்திரன் பதில் சொல்றதாக்கும் அடுத்த ஸ்லோகம். அதனால இந்திர உவாஜா. 15வது ஸ்லோகம். இளே கிம் தே கரோம்யத்ய பிரம்மாணம் சரணம் ரஜா அஹம் தத்ராகமிஷ்யாமி சதே துக்கம் ஹரிஷ்யதி.
ஏ பூமாதேவி வசுந்தரே, எனக்கு இப்ப என்ன செய்யறதுக்கு சாதிக்கும் அப்படின்னு இந்திரன் கேட்கிறார். பிரம்மாவை சரணம் பிராபிக்கிறதாக்கும். கரெக்டு, நானும் உங்கூட வரேன், உன்னோட துக்கத்தை பிரம்மா இல்லாம பண்ணிடுவார் அப்படின்னு இந்திரன் சொன்னார். 16வது ஸ்லோகம். தாத் ஸ்ருத்வா த்வரிதா பிருத்வி பிரம்மலோகம் கதா ததா சக்ரோபி பிருஷ்டத பிராப்தா சர்வதேவ புரஸ்ஸரா. அது கேட்டோன்னே பூமி தேவி, பூமி தேவிக்கு இங்க நிறைய நிறைய பேர்களை நம்ம பார்த்தோம். இளா, வசுந்தரை, பிருத்வி இப்படின்னு எல்லாம் பூமி தேவிக்கு பேர் இருக்கு. இந்த ஸ்லோகத்துல பிருத்வி அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது பூமாதேவிக்கு. தேவேந்திரன் சொன்னதை கேட்டோன்னே பூமாதேவி உடனடியா பிரம்மலோகத்துக்கு போனா. சக்கரன் சொன்னா தேவேந்திரனும் எல்லா தேவர்களோடும் கூடிட்டு பூமாதேவியோடு கூட சத்தியலோகத்துக்கு பிரம்மாவை பார்க்கறதுக்கு போனா. 17வது ஸ்லோகம். சுரபீமாகதாம் தத்ர திருஷ்டோ வாஜ பிரஜாபதி மஹீம் ஞாத்வா மகாராஜா தியானேன சமுபஸ்திதாம். சுரபி அப்படின்னாக்கா மாடு. பிரஜாபதியாயிருக்கிற பிரம்மா, சர்வஞானியாயிருக்கிற பிரம்மா மாடோடு ரூபத்துல, பசுமாடோடு ரூபத்துல அங்க வந்து சேர்ந்திருக்கிறது பூமாதேவி ஆக்கும் அப்படின்னு தன்னோடு ஞான திருஷ்டியால தெரிஞ்சிட்டு இப்படி சொன்னார். 18வது ஸ்லோகம். கஸ்மாத் ருதசி கஸ்மாத்ருதசி கல்யாணி கிம் தே துக்கம் வதானுதா பீடிதாசி ஜகேன த்வம் பாபாச்சாரேண பூர்வதா. ஹே பத்ரே, நீ என்னத்துக்காக்க அழறாய்? உனக்கு இப்ப என்னவாக்கும் துக்கம் அப்படிங்கிறத சொல்லு. ஆராக்கும் உன்னை உபதிரவிக்கிறது? நீ ரொம்ப ரொம்ப நல்லவளாக்குமே, அப்படி இருக்கிற உன்னை உபதிரவிக்கிறது ஆராக்கும்னு சொல்லு. அதுக்கு பூமாதேவி பதில் சொல்றதாக்கும் அடுத்த ஸ்லோகம். அதனால தரோ வாஜா. 19வது ஸ்லோகம். கலிராயாதி துஷ்டோயம் பிபேமி தத்பயாதஹம் பாபாச்சாரா பிரஜாஸ்தத்ர பவிஷ்யந்தி ஜகத்பதே. பிரம்மாவே, நான் கலிய பயந்துக்கிறேன். துஷ்டனான கலி வந்தாயாச்சு. இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்ச ஜகல்பதே அந்த கலிய வாக்கும் நான் பயந்துக்கிறேன். கலி வந்தாச்சு, அதனாலேயே பாபம் செய்யற மனுஷாலும் நிறைய ஆயிடுவா. யாருக்கும் இனி பயம் இருக்காது பாபம் செய்யறதுக்கு. அதனால நான் பயந்துக்கிறேன். 20வது ஸ்லோகம். ராஜானஸ்சதுராச்சாரா பரஸ்பர விரோதினா சௌர கர்மரதா சர்வே ராட்சசா பூர்ணவைரினா. ராஜாக்கள் எல்லாம் பரஸ்பர விரோதிகள் ஆயிடுவா. அதே மாதிரி அவளோடு புத்தி எல்லாம் கெட்டு போகும். நிறைய திருடர்கள் எல்லாம் இந்த ராஜ்யத்துல உண்டாகா. அதே மாதிரி ராட்சசர்களும் ஆயிட்டு நிறைய பேரு அமைஞ்சிடுவா. இதெல்லாம் நினைச்சாக்கும் எனக்கு இப்போ பயம் துக்கம் எல்லாம் உண்டாகிறது. 21வது ஸ்லோகம். தான் ஹத்வா நிருபதீன் பாரம் ஹரமேத்ய பிதாமஹ பீடிதாஸ்மி மகாராஜா சைன்யபாரேண பூபிருதாம். ராஜாக்கள் அவளோட சைன்ய பாரம் அதை தாங்க முடியாக்கி சிரமப்படுறேன் நான். இந்த அசுர ராஜாக்களை எல்லாம் கொன்னு என்னோட பாரத்தை தீர்த்து தரணும் அப்படின்னு பிரம்மா கிட்ட பூமாதேவி சொன்னா. பிரம்மா அதுக்கு பதில் சொல்றார். அதனால பிரம்மோவாஜா. அடுத்த ஸ்லோகம். 22வது ஸ்லோகம். நாஹம் சக்தஸ்ததா தேவி பாராவதரணே தவ கச்சாவ சதனம் விஷ்ணோர் தேவதேவஸ்ய சக்ரினா. ஹே பூமாதேவி,
உன்னோட பாரம் இறக்கி வைக்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லை. நமக்கு எல்லாருக்கும் கூடி தேவர்களோடெல்லாம் தேவனும் சக்கராயுத பாணியுமாய் இருக்கிற சுதர்சன சக்கரத்தை கையில வச்சுட்டு இருக்கிற அந்த விஷ்ணுவோட பவனத்துக்கு வைகுண்டத்துக்கு போலாம். 23வது ஸ்லோகம். சதே பாராவனோதம் வை கரிஷ்யதி ஜனார்தன பூர்வம் மயாபிதே காரியம் சிந்திதம் சுவிசாரிய. அந்த ஜனார்தனன், துஷ்டர்களை நிகிரகம் பண்ணுற ஜனார்தனன் உன்னோடு பாரத்தை இல்லாம பண்ணுவர். ஆல்ரெடி இந்த விஷயத்தெல்லாம் நான் நன்னா யோசனை பண்ணி தான் வச்சிருக்கேன். எப்பப்போ யாருக்கெல்லாம் துக்கம் உண்டாகிறதோ அப்ப எல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் யோசனை பண்ணி வச்சிருக்கேன். எப்பெல்லாம் கஷ்டங்கள் வரதோ அப்பெல்லாம் விஷ்ணுவை பிராபிச்சா போரும்னு விஷ்ணு தேவன் சொல்லியிருக்கார். அதனால நமக்கு விஷ்ணுவை பார்க்கறதுக்கு போயிடலாம் வைகுண்டத்துக்கு. 24வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் பிரம்மா சொல்ற மாதிரியும் 2வது லைன் வியாசர் ஜனமேஜயனுக்கு சொல்ற மாதிரியுமாக்கும் இருக்கு. 24வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் தத்ர கச்ச சுரஸ்ரேஷ்டா யத்ர தேவோ ஜனார்தனா. சுரஸ்ரேஷ்டா தேவர்களோடு சிரேஷ்டனாய் இருக்கிறவரே தேவேந்திரா, ஜனார்தனனோட வாசஸ்தானத்துக்கே நமக்கு போலாம் அப்படின்னு பூமாதேவிய பார்த்து சொன்ன பிரம்மா இப்போ தேவேந்திரனையும் பார்த்து சொல்றார். தேவேந்திரனும் கூட வந்திருக்காரே, அதனால. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாசர் சொல்றார். அதாக்கும் 24வது ஸ்லோகத்துல 2வது லைன் இத்யுக்த்வா வேதகர்த்தாசௌ புரஸ்கிருத்ய சுராம்ஸ்சகாம். இப்படி சொல்லிட்டு வேத கர்த்தாவாய் இருக்கிற பிரம்மாவோட முகத்திலேருந்து அக்கமே வேதங்கள் உண்டாச்சு. 4 விதமான வேதங்கள், ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம். அப்போ வேதத்தை தன்னோட முகத்துல வச்சுட்டு இருக்கிற இந்த வேதங்கள் இந்த உலகத்துக்கு வரத்துக்கு காரணமாயிருந்த பிரம்மா பூமியையும் தேவர்களையும் முன்னால நடக்க வச்சு முன்னிறுத்தி 25வது ஸ்லோகம் ஜகாம விஷ்ணு சதனம் ஹம்சாரூடச்சதுர்முக துஷ்டாவ வேதவாக்கியஸ்ச பக்தி பிரவணமானசா. ஹம்சத்து மேல ஏறி உக்காந்துண்டு விஷ்ணு லோகத்துக்கு போனார். அங்க போய் வேத சூக்தங்களால பக்தி பூர்ணமான ஹிருதயத்தோடு கூடிட்டு விஷ்ணு பகவான ஸ்துதிச்சார். பிரம்மா ஸ்துதிக்கிறதாக்கும் அடுத்த ஸ்லோகம். அதனால பிரம்மோவாஜா. 26வது ஸ்லோகம் சஹஸ்ரசீர்ஷாஸ்த்வமசி சஹஸ்ராட்சஸ் சஹஸ்ரபாத் த்வம் வேத புருஷ பூர்வம் தேவதேவ சனாதனா. ஹே விஷ்ணு, நீங்கள் சஹஸ்ரசீர்ஷனாக்கும் சஹஸ்ராட்சனாக்கும் சஹஸ்ரபாதனாக்கும் வேத புருஷனாக்கும் தேவர்களுக்கெல்லாம் தேவனாக்கும் சனாதனாக்கும் இந்த பிரபஞ்சத்தில முதல்ல உண்டானதும் நீங்களாக்கும். 27வது ஸ்லோகம் பூதபூர்வம் பவிஷ்யச்ச வர்த்தமானம் ச யத்விபோ அமரத்வம் த்வயா தத்தம் அஸ்மாகம் சரமாபதே. முன்னால இருக்கிற நீங்கள், பாவியில இருக்கிறவரும் நீங்கள், இப்ப இருக்கிறவரும் நீங்கள் தான். ஹே ரமாபதே விபோ, நீங்களாக்கும் எங்களுக்கு மரிக்காம இருக்கிற அந்த அமரத்துவத்தை கொடுத்தது, எங்களுக்கு மரணமில்லாத அவஸ்தையை கொடுத்தது நீங்களாக்கும். 28வது ஸ்லோகம் ஏதாவான் மகிமா தேஸ்தே கோன வேத்தி ஜகத்ரயே த்வம் கர்த்த
சம்ஸ்தாப்ய விதாஹர்த்தா துவம் சர்வகதிரீஸ்வரா. அந்த அளவுக்கு மகிமை உங்களுக்கு இருக்கு அப்படின்னு தெரியாதவாள் ஆயிட்டு இந்த 3 லோகத்திலையும் ஆரக்கம் இருக்கா. நீங்கள் காப்பாத்துறல், சிருஷ்டிக்கிறல், சம்ஹாரம் பண்றல், எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றதும் நீங்களாக்கும், எல்லாரும் உண்டானதும் உங்ககிட்ட இருந்தாக்கும். 29வது ஸ்லோகம் வியாச பகவான் இங்க அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்லறார். அதனால வியாச உவாஜா இதீடித பிரபுர்விஷ்ணு பிரசன்னோ கருடத்வஜ தர்ஷனம் ச ததௌ தேப்யோ பிரம்மாதிப்யோ மலாஷயா. கருடத்வஜன், கருட வாகனத்துல ஏறிண்டு வந்திருக்கிற பிரபுவா இருக்கிற விஷ்ணு இந்த பிரம்மாவோட ஸ்துதி கேட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டு தூய்மையான அந்த கரணத்தோடு கூடிட்டு பிரம்மா தேவர்கள், தேவேந்திரன் தொடங்கிற தேவர்களுக்கு தர்ஷனத்தை கொடுத்தார். 30வது ஸ்லோகம் பப்ரச்ச ஸ்வாகதம் தேவான் பிரசன்னவதனோ ஹரி ததஸ்த்வாகமனே தேஷாம் காரணம் ச சவிஸ்தரம். ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஹரி தேவர்களை ஸ்வாகதம் பண்ணினார் എന്നിട്ട് அவருக்கெல்லாம் தெரியும் இருந்தா கூட கேட்கிறார், என்னத்துக்காக்கும் நீங்கள் எல்லாம் இப்படி ஒட்டுக்க வந்திருக்க, காரணத்தை சொல்லுங்கோ, டீட்டெயிலா சொல்லுங்கோ.